திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாள்தோறும் கொலைகள் இல்லாத நாட்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தினந்தோறும் பதற வைக்கும் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. கடந்த 48 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்துள்ளன. கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தளி பகுதியில் குனிக்கல் கிராமத்தை சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். அதே 27ஆம் தேதியே சென்னை ஆர்கே நகர் சிவாஜி நகரில் வசித்து வந்த ஆனந்த் என்பவர் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது 8 பேர் கொண்ட கும்பல் உள்ளே நுழைந்து சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. அன்றைய தினமே திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அருகே விநாயகர் கோவிலில் காவலாளியாக பணி செய்து வந்த 69 வயது செல்வம் என்கிற முதியவரை கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்துள்ளனர். கடந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தலை, கை, கால்கள் துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்த சடலத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டவர் யார், கொலையாளிகள் யார் என போலீசார் தற்போது வரை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். கடந்த 28ஆம் தேதி அன்றே கிருஷ்ணகிரி மாவட்டம் தின்னக்கழனி கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவரை இருசக்கர வாகனத்தை ஏற்றி கொலை செய்துவிட்டு சென்றது கஞ்சா போதை கும்பல். அன்றைய தினமே ஆவடி மிட்டனமல்லியில் சித்த மருத்துவர் சிவன் நாயர், அவரது மனைவி பிரசன்னகுமாரி இருவரையும் கொடூரமான முறையில் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் தமிழகத்தில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியுமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. கடந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த இருத்தாளம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்ற நபர் தலையணையால் அழுத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவமும் மக்களை பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. 29ஆம் தேதி திங்கட்கிழமை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே டாஸ்மாக் பாரில் ஊழியராக பணியாற்றி வந்த சரவணன் என்பவர் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்பனை செய்வது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் கஞ்சா போதை கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். 29ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதியில் பழ வியாபாரம் செய்து வந்த பழ வியாபாரி ஹரிஹரன் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்களால் தஞ்சாவூர் வல்லம் புறவழிச்சாலையில் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இப்படி 48 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதற வைக்கக்கூடிய அளவிற்கு 10 கொலைகள் அரங்கேறியுள்ள நிலையில் தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற பலத்த கேள்வி எழுந்துள்ளது. காவல்துறையை கையில் வைத்துள்ள பொம்மை முதல்வர் ஸ்டாலின் மக்களின் உயிரை பற்றி கவலைப்படாமல் கொடைக்கானலில் ஓய்வெடுக்க செல்வது நியாயமா என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். சிசிடிவி காட்சிகள் இருந்தும் குற்றவாளிகளை நெருங்க முடியாத அவலத்தில் காவல்துறையின் நிலை உள்ளது. மொத்தத்தில் அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் தற்போது நாள்தோறும் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம் என அரங்கேறும் சம்பவங்களால் மாஃபியா மாநிலமாக மாறி வருவதாக மக்கள் ஐயம் தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயகோ.